ஏன்னா அங்க போகிற வரைக்கும் என்ன சம்பவம்னு தெரியல. போய் அந்த அண்ணனும் அண்ணனுடைய குழந்தைகளையும் பார்க்கும்போது முற்றிலும் முழுவதுவாங்க இவருக்கு இருந்த ஒரு வக்ர புத்தி, தான்ங்கிற அந்த அகம்பார். ஏன்னா நீ ஒரு பாக்ஸர். நீ பாக்ஸரா இருக்க, நீ 4 பேரை அடிக்கக்கூடிய நீ, உன்னோடு பணி செய்யக்கூடிய 2 காவலர்களையும் கொண்டு போயிட்டு, உங்க 3 பேரையும் கட்டி போட்டா போங்க. அவங்க 2 பேரையும் கட்டி வச்சுட்டா உன்னைய மணிகண்ட அடிச்சிட்டான்னு யாராவது கேட்கறாங்களா? கிடையாது. இதனால முழுக்க முழுக்க இந்த சாத்தான்குளம் வழக்குல இவ்வளவு பெரிய தீர்ப்பு வந்துட்டு மேல்முறையீடுலாம் போவாங்க இல்லங்கள. ஆனாலும் ஏன் இந்த காவல்துறை வலியவன் மீது அவனை ரவுடின்னு போடுறாங்க செய்தியில. ரவுடி எப்ப என்னைக்கு போய் பணியேற போறான்? பணியேறது எவ்வளவு சாதாரணமான தொழிலா? இப்போ ஒரு பணியேறி அந்த பணியேற்று முடிகிற வரைக்கும் 3, 4 மாத கால வேலம் அவன் எங்கேயுமே ஒருத்தர் இறந்து போனா கூட போக முடியாது. ஏன்னா காலை மாலை 2 வேளை அந்த பணியோட இருக்க வேண்டிய கட்டத்துல இருக்கான். அவ்வளவு பெரிய கடினமான வேலையை செய்யறவன நீ ரவுடிங்கிற, கல் வியாபாரிங்கிற. இதுக்கு என்ன காரணம்னா அந்த பனை தொழிலை உயிர்த்துள்ள கொண்ட சமூகங்கள் 2, 3 இருக்கு. முக்கியமா அந்த நாடார் சமூகத்தில் அந்த தொழில் மிக அதிகமா செய்யப்படுது. இந்த கல்லுக்கு இருக்கக்கூடிய தடையை இந்த ஆளும் வர்க்க ரீதியான அரசுகள் சாராயம் இருப்பதற்காக கல்லுக்கு தடை போட்டு வச்சிருக்கான். அந்த தடையை நீக்குவதற்கு இந்த பனை தொழில் சார்ந்த சமூகங்கள் இன்னும் விழிப்படையல. ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 62வது பிரிவில் இருக்கக்கூடிய கல்லு உணவு பட்டியல் இருக்கு. 62வது உணவு பட்டியல் இருக்குது. கல்லை விட பன்மடங்கு போதையேற்றக்கூடிய சாராயத்தை இந்த அரசுகள் விற்றுக்கொண்டு இவங்க ஒரு சப்ப கட்டு கட்டுறாங்க. அது கல்லை விற்க சொன்னா ஊமத்தக்காய கலந்துருவாங்க, போதை ஏத்திடுவாங்க, பாக்கெட் சாராயம் வித்துருவாங்க. நான் கேக்குறேன், எந்த பனை தொழிலாளி கள்ளச்சாராயம் படித்ததாக வழக்கு இருக்கு? அப்போ அரசு இதே கல்லை அவர்களிடம் கொள்முதல் படுத்தி சரி பண்ணி நீங்க அதை விற்கலாம். ஆனா நீங்க அதுக்கு தயாரா இல்ல. காரணம் அதுக்கு செலவு அதிகம். இங்க பனையேறிகள் தட்டுப்பாடாயிட்டு பனையப்புறம் நீங்க அழிச்சிட்டீங்க. அதனால உங்களுடைய சாராய ஆறுகள் ஓடுவதற்காக இருவரும் கட்சிகள் இருக்கக்கூடிய மாப்பியாக்களின் சாராய ஆலைகளுக்கு உயிர் கொடுப்பதற்காக தான் கல்லுக்கு தடை போட்டு வச்சிருக்காங்க. இந்த விஷயத்துக்குள்ள நம்ம போவோம். நமக்கு ஏற்கனவே நிறைய வேலைகள் இருக்குன்னு நினைச்ச போதும் இதையும் குயிலாச்சாரிய சாதின்னு பேசிடாதுங்க. ஏன்னா நான் இந்த விஷயத்துக்கு இல்ல, இந்த TN24 மீடியாவில கவின் கொலை வழக்குக்கு உங்களுக்கு நான் தகவல் கொடுத்திருக்கேன். இப்போ நடக்கக்கூடிய அனைத்து காவல் அத்துமீறல்களுக்கும் எதிராக நாங்க குரல் கொடுக்கிறோம். ஆகாஷ் டெலிசன்ங்கிற அருமை தம்பி, நம்ம விருதுநகர் பகுதியை சேர்ந்த தம்பிய காவல்துறை அவன் கள்ளச்சாராயம் விற்காத, கஞ்சா விற்காதன்னு சண்டை போட்ட வழக்கு அவன் மேல சண்டை போட்ட வழக்கு. அவன் விற்கல. அந்த வழக்குல கைது பண்றதா கூட்டு போறாங்க. அவன் கொஞ்சம் சட்டம் பேசுறான்.